அதனால் அந்த வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யங், அந்த எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் இவங்க. ரொம்ப ரக்கடான பர்சன்லாம் கிடையாது இவங்க. தே ஆர் வெரி சாஃப்ட். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குதா அப்படின்றத நல்லா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டி மற்ற ராசியோட பார்த்திங்கன்னா கன்னிக்கு வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கு வந்து வந்த கார்டு பாருங்கள், பேரரசர் கார்டு வந்து தலைகளாக வந்திருக்கு. ஓகேங்களா? இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மேஷராசிக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேஷத்துக்கும் கன்னிக்கும் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு. இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இவங்களை யாராவது டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அரகண்டாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்கள வந்து விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கன்னி ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் அந்த பர்சனை ஒரு கையாளக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கன்னிராசியை நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. ஏன்னா கன்னியும் கொஞ்சம் பணம் போனோன்னு சொல்லணும், ரிஷபமும் அந்த வார்த்தையை சொல்லணும். புரியுதுங்களா? ரிஷபமும் ஆடம்பரமாக செலவு பண்ணால் கூட பண விஷயத்தில் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் கன்னிராசியும். அவங்க 2 பேருக்கான கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மகரமும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. புரியுதுங்களா? மகரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கன்னிக்கிட்ட நல்லா வசியமாகும். புரியுதுங்களா? அந்த புதன் சனி காம்பினேஷன் அதுவும் ஒரு நல்ல வசியத்தன்மையை கொடுக்கும். அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும். நிறையா லவ் பிரேக்கப் வந்து கன்னிக்கு உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கே 6வது இடம். இவங்களா வந்து சண்டைக்கு போடனா கூட இவங்கள தேடின்னு வம்புகள், வழக்குகள், பிரச்சனைகள், கடன் எல்லாமே ஓடி வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயத்தினால கன்னி கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம கார்டு கூட அதுதான் சொல்லிக்குது. புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட சில நேரங்களில் லெட் கோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கன்னி வந்து இருக்கும். இவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிகள் வந்து ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, மேஷம் அவாய்ட் பண்ணலாம். விருச்சகம் செட் ஆகாது, ஆனால் வசியம் இருக்கும். அதுதான் ஒரு இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். புரியுதுங்களா? அந்த வசியத்தன்மையினால் என்ன பண்ணணும்னா விருச்சகத்துக்கு கூட கொஞ்சம் கன்னி போய் மாட்டோம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி, பிரசன்ன ஜோதிடர், டேரட் ரீடர். டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. இதுவும் ஒரு வகையான பிரசன்னம் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும். லக்ன பிரசன்னம் இருக்குது, கடிகார பிரசன்னம் இருக்குது, ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது, சூழிய பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய ஆருட முறைகளை நம்ம பின்பற்றுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்ன முறை தாங்க. இந்த பிரசன்ன முறை மூலிமா வரக்கூடிய கிளையண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஹவு தே ஆர் ஃபேஸ் த சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? நம்மளுடைய பிரசன்ன முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம். டாரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி ஆட்டிடியூடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில் கொண்டு செல்கிறதுக்கு இந்த டேரட் ஆருடம் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குதுங்க. நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது எந்த கிளையண்ட் நம்மக்கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா, அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க. ஸோ டேரட்ன்றது நம்ம வேத ஜோதிடம் மாதிரி தான், இதுலேயும் ராசிகள் இருக்கிறது. காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கான காதல் முதல் திருமணம் வரை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் ரீடிங் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, கன்னி ராசிக்கான டேரட் ரீடிங் கார்ட்ஸ் என்ன சொல்லுது அவங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசிக்கான கார்டு. சூப்பர். சேவகனின் வால். நெக்ஸ்ட்டு ஓகே பாருங்க, சூப்பர். பேரரசர் கார்டு தலைகளாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ், லெட் கோ. ஓகே, இவங்களுக்கு வந்த கார்ட்ஸ் பாருங்கள். கன்னி ராசிக்கு வந்த டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இதோட மீனிங் என்ன சொல்லுது, அவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சேவகனுடைய வால். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி யங், சார்மிங், வெரி அட்ராக்டிவ். கன்னிராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஒரு வீடு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜாக இருந்தால் கூட ரொம்ப ஒரு யங் அப்பியரன்ஸை வந்து அந்த ராசிக்கே உரிய அந்த தன்மை வந்து கொடுத்துரும் அவங்களுக்கு. பொதுவாக கன்னிராசி பெண்கள், கன்னி லக்ன பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க.
ஓகேங்களா. வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு உரியவர் வந்து சுக்கிரனா வருவார் அவங்களுக்கு. அதனால அந்த வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் இவங்க. ரொம்ப ரக்கடான பர்சன்லாம் கிடையாது இவங்க. தே ஆர் வெரி சாஃப்ட். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குதா அப்படின்றத நல்லா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டி மற்ற ராசியோட பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வந்து ரொம்ப அதிகம். புரியுதுங்களா. ஒரு விஷயத்தினால லாபம் கிடைச்சா மட்டும்தான் கன்னி வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து முன்னாடி எடுத்து வைக்கும். தே ஆர் வெரி லாஜிக்கல், அனலிட்டிக்கல், வெரி கால்குலேட்டிவ். இது நல்லதான் நம்ம இந்த காலம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். பட் இது சில நேரங்களில் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக்கை கொடுக்கும். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து வந்த கார்டு பாருங்கள், பேரரசர் கார்டு வந்து தலைகீழாக வந்திருக்கு. ஓகேங்களா. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மேஷராசிக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேஷத்துக்கும் கன்னிக்கும் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு. இப்போ பாருங்கள், அந்த பேரரசர் கார்டு கூட தலைகீழாக வந்திருக்கு இவருக்கு. இந்த பேரரசர் கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இவங்களை யாராவது டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அரகண்டாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்கள வந்து விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கன்னி ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் அந்த பர்சனை ஒரு கையாளக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கன்னிராசியை நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. இது வந்து அவங்க வந்து வெளிப்படையாக தன்னுடைய எண்ணங்களை வந்து சொல்கிறது ரொம்ப நல்லது. பட் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வந்து பிடிக்கலான்றதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா. கொஞ்சம் வந்து சகிச்சுக்கிற ஒரு கேரக்டர் தான் கன்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க வந்து அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. முடிக்குதுன்றதுக்கு அப்பாற்பட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் மூலியமாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்னால என்ன யூஸு, என்ன ஒரு யூஸில் இல்லை அப்படின்றதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த சகிப்புத்தன்மைன்றது டீஃபால்ட்டாக கன்னிக்கு கொஞ்சம் அதிகம் தான். அது இல்லைலாம் சொல்லவே முடியாது நம்ம. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், அந்த பேரரசர் கார்டு வந்து மேஷத்தை குடிக்கக்கூடிய கார்டு தான் தலைகீழாவே வந்திருக்கு இவங்களுக்கு. ஸோ இது செட் ஆகாது இவங்களுக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இவங்க ஜென்ரலாக விரும்ப மாட்டாங்க. புரியுதுங்களா. இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்பவும் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பேர் ரொம்பவும் இவங்க மனசை புரிஞ்சுக்கணும், இவங்கள மாதிரியே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் மகரமும் பக்காவாக பொருத்தமாகும். அதுவும் ரிஷபம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அந்த புதன் சுக்கிரன் காம்போவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இவங்க 2 பேருடைய இணைவை பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் ஒரு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அந்த லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா கன்னியும் கொஞ்சம் பணம் போனோம்னு சொல்லணும், ரிஷபமும் அந்த வார்த்தையை சொல்லணும். புரியுதுங்களா. ரிஷபமும் ஆடம்பரமாக செலவு பண்ணால் கூட பண விஷயத்தில் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் கன்னி ராசியும். அவங்க 2 பேருக்கான கம்பேட்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மகரமும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. புரியுதுங்களா. மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கன்னிக்கிட்ட நல்லா வசியமாகும். புரியுதுங்களா. அந்த புதன் சனி காம்பினேஷன் அதுவும் ஒரு நல்ல வசியத்தன்மையை கொடுக்கும். அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உபயராசியான மீனராசியும் இவங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். புரியுதுங்களா. கன்னிக்கு வந்து மீனம் வந்து நல்லா செட் ஆகும். இவங்கள மாதிரி தான் மீனமும் கொஞ்சம் வந்து எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெளியே மற்றவங்க மனசு போகுமேன்றதுக்காக அதிகமாக தன்னை வெளியே சொல்லாமல் கொஞ்சம் அந்த மனம் புரிந்து நடந்துப்பாங்க மீனராசிக்கு. அதுவும் ஒரு சாஃப்டான ஒரு ராசி தான். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விதிவிலக்குகள் இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அந்த வகையில் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகும். பட் இங்கே பாருங்கள், இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கப்ஸ் வந்துருக்குது, லெட்கோ. இது வந்து இத்தனை கப்ஸ் வந்துருக்குது பாருங்களா, 8 கோப்பைகள் வந்திருக்கு. இது வந்து லெட்கோ மாதிரி. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சில நேரங்களில் அமையாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா. எப்பயுமே நீங்கள் பாருங்கள், நிறைய வந்து அந்த சாஃப்டாக இருக்கிறவங்க தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க அத்தோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த கன்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து இதுவாகிடும், பாதிப்படையும். பட் அது வெளியும் அவங்க வந்து மனசு நோகுமேன்றதுக்காக பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே அப்படின்னு லெட் கோ பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய லவ் பிரேக்கப் வந்து கன்னிக்கு உண்டு. ஏன்னா அவங்க காலபுருஷனுக்கே 6வது இடம். இவங்களா வந்து சண்டைக்கு போடனா கூட இவங்களை தேடின்னு வம்புகள், வழக்குகள், பிரச்சனைகள், கடன் எல்லாமே ஓடி வரும். புரியுதுங்களா. இந்த மாதிரி விஷயத்தினால கன்னி கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம கார்டு கூட அதுதான் சொல்லியிருக்குது. புரியுதுங்களா. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட சில நேரங்களில் லெட் கோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கன்னி வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போனோம் அப்படின்னா A to Z ஒரு பொண்ணை பற்றியும் சரி ஒரு பையனை பற்றியும் சரி ஃபுல் டீட்டெயில் வந்து பேரண்ட்டை வாங்கி கொடுத்துட்றாங்க. பொண்ணு இந்த ராசி, பொண்ணு இந்த குலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாங்கி கொடுத்துறாங்க. லவ் பண்ணும் போது என்ன ராசி என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரிய போது கிடையாது. ஓகேங்களா. என்ன ராசி அவங்க வந்து மேட்சிங்
அதான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிஷபம் நல்லா மேட்ச் ஆகுங்க. ஏன்னா புதன் சுக்கிரன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிரக சேர்க்கைகளில் பார்க்கும்போதோட இந்த புதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராபேக்குமே கிடையாது. மற்றபடி நம்ம குரு செவ்வாய்க்கு சில செட்பேக்ஸ் இருக்குது, சூரியன் சொல்லி நிறைய செட்பேக்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த புதன் சுக்கிரன் பார்க்கும்பொழுது பெருசான செட்பேக்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பாங்க. லவ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த லக்ஸரியாக இருக்கிறது, நல்ல ஒரு அனலைசிங் திங்கிங்கு. இது ரிஷபம் நிறைய கேரிங் பண்ணும் கண்ணியை, புரியுதுங்களா? அது வந்து அந்த நர்சரிங் கேரக்டர் வந்து ரிஷபத்துக்கு நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு பேரா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மகரமும் ஓகே. இவங்களுக்கு மகரம் வந்து கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க, புரியுதுங்களா? இவங்களை விட அவங்க பயங்கரமாக கேல்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. பட் இனியா அந்த லைஃப்பில் அவங்க என்ட்ரி ஆகும்பொழுது அந்த காம்பேட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ராசிகள் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிகள் வந்து ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, மேஷம் அவாய்ட் பண்ணலாம். விருச்சகம் செட் ஆகாது, ஆனால் வசியம் இருக்கும். அதுதான் ஒரு இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், புரியுதுங்களா? அந்த வசியத்தன்மையினால என்ன பண்ணால் விருச்சகத்துக்கு கூட கொஞ்சம் கண்ணி போய் மாட்டோம். அது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்து சில பேருக்கு, அதை அவாய்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுசு கூட ஓரளவுக்கு ஓகே, நாட் மச் மலைக்கு மீனம் அளவுக்கு கிடையாது. தனுசு ஓரளவுக்கு ஓகே சொல்லலாம் நம்ம. கடகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு பொருத்தம் தான், பெருசாக கிடையாது. மிதுனம் நல்லா செட் ஆகிடும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்கள மாதிரி அவங்களும் அதே மாதிரி கேரக்டர் தான் அப்படின்றதுனால மிதுனம் வந்து பக்காவாக செட் ஆகிடும் இவங்களுக்கு. அதே நீ உன்ன மாதிரி நானும் உன்னை போல் ஒருவன்ற மாதிரி ரெண்டு பேருமே கரெக்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. அந்த ஃபேமிலியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃபன்னியாக பேசிக்கிறது, நல்லா ஜோக்காக பேசிக்கிறது, அது மாதிரி நல்லா இருக்கும். அந்த ரெண்டு பேருடைய பேர் வந்து நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் வர்றது கிடையாது இவங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11ங்க 1 1 11 1 3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசியத்தில் போய் மாட்டுங்க. எப்பவுமே நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடியது இது. மேஷம்னா ஆகாத அந்த மிதுனத்தை கூட போய் மாட்டிக்கும், அது ஒரு மாதிரி வசியமாகும். அதே மாதிரி சிம்மம் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் கூட ஒரு வசியமாகிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாது. மேரேஜுக்கு அப்புறம் பிரச்சனை வர்றது இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது தான் அந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. மீனம் வந்து ரிஷபத்துக்கிட்ட மாட்டோம், புரியுதுங்களா? பட் ஆனால் அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது தான் அந்த குணங்களுடைய வேறுபாடுகள் தெரியும். ஆனால் வசியம்ன்றது இருக்கும் அவங்களுக்கு, ஒரு அட்ராக்ஷன் நேச்சர். ஏன்னா இவங்க குணத்துக்கு குவைட் ஆப்போசிட் அவங்க இருப்பாங்க. அதுதான் வசியம்ன்றது. நம்மள மாதிரியே இருக்கிறது வசியம் பண்ணுறது, அது ஒரு விதமான வசியம், புரியுதுங்களா? பட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவருக்கு தன்னால் முடியாத சில விஷயங்களை இவங்க பண்ணுறாங்களேன்றது மூலயமா அதில் ஒரு அட்ராக்ட் ஆகுறது. அந்த மாதிரி வரக்கூடிய வசியம் தான் இந்த விருச்சகத்துக்கும் கண்டிக்கும் இடையான ஒரு வசியம். மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு மிதுனமும் கூட நாட் மச் சூட்டபிள். அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த விருச்சகத்தை வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ ஆகாதவங்க மாட்டிக்கிட்டா அப்படியே அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதுதாங்க வசியம் ஆகலன்னும் பொழுது அந்த லைஃப் வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுங்க, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாவோ அந்த ஒரு ஸ்வீட்டாவோ லைஃப் வந்து டிராவல் ஆக முடியாது, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம வெளியே எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய சந்தோஷம், உண்மையான நம்மளுடைய மன நிம்மதி, அந்த ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப் தான், புரியுதுங்களா? பர்சனலாக நம்ம நல்லா இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம எவ்வளோதான் வெளியில் வந்து பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தராது, புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு வசியம் இல்லாத பேர் கூடலாம் நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, அதாவது கால சூழ்நிலை காரணமாக, நம்மளுடைய கெட்ட நேரம் காரணமாக தான் நம்ம வசியம் ஆகும், புரியுதுங்களா? பட் அது வந்து லைஃப் லாங் நம்மளோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா லைஃப் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம், அது வீட்டிலே இருக்க மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அந்த எப்பவுமே வெளியே சுற்றிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க நீங்கள், அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு கிடைக்காது, புரியுதுங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி காலைல அந்த ஒர்க் அப்போ தான் வெளியே போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலேயே தான் இருப்பாங்க. அந்த ஒர்க்குன்னு அவங்க சும்மா டைவர்ட் பண்ணி விட்டுறதுங்க. அந்த வீட்டில் இருக்க பிடிக்காம தன்னை டைவர்ட் பண்ணிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ சில விஷயம் வந்து லேக் ஆகுது அவங்களுக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து இவங்க ஓன் டிசிஷன் எடுத்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்குமா, இல்லை அதர் டிசிஷன் எடுத்தால் வீட் லைஃப் நல்லா இருக்குமாங்க? கண்ணி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கால்குலேட்டிவ் நேச்சரு. எக்ஸாக்டாக வந்து ஒருத்தரை பார்க்கும்பொழுதோ பேசும்பொழுதோ அவங்க இப்படி தான்றதை வந்து நல்லா கெஸ் பண்ணிவிடுவாங்க இவங்க, புரியுதுங்களா? ஸோ இவங்க செலக்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் நல்லா வந்துடுவாங்க இவங்களுக்கு. லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பர்சனே வந்து கரெக்டாக இருப்பாங்க. மேரேஜ் லைஃப்ல ஏன்னா குரு தான் 7ஆம் வீடுன்றதுனால கொஞ்சம் ரொம்ப லோவாலாம் இவங்க போக மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து மீனம்ன்றது குருவுடைய வீடாக வருது, புரியுதுங்களா? அந்த 7க்குரியவர் தான் 4க்குரிய குருவும். அப்போ வந்து கொஞ்சம் மதர் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் மேரேஜ் நடக்கிறது, அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிட்ட மேரேஜ் நடக்கிறது கொஞ்சம் இவங்க சேர்த்துப்பாங்க. ஏன்னா இவங்க தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லான பர்சன் இல்லையா? தனியாக மேரேஜ் பண்ணால் எங்கே ப்ராப்ளம்ஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமிலி அதில் இன்வால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு. அப்போ இவங்க வந்து சுயமாக முடிவெடுத்தால் வெற்றி பெறலாம். கண்டிப்பாக கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மேஷம் விருச்சகம்லாம் கொஞ்சம்
வந்து யோசனை பண்ணணும், ஒன்றுத்துக்கு பலமுறை யோசனை பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் கன்னி வந்து அப்படி கிடையாதுங்க. செய்த பிறகு யோசிக்கிறது அந்த 2 ராசிகளும். பட் நம்ம கன்னி மிதுனம்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி பல முறை அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? கால்குலேட் பண்ணுவாங்க, இதனால நன்மைகள் என்ன, இதனால தீமைகள் என்ன. நன்மைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் அதுக்கான விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. பட் எல்லாருமே நம்ம எவ்வளோதான் உஷாராக இருந்தால் கூட நிச்சயமாக அவங்களும் ஏமாற்றப்படுவாங்க நிறைய. நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ராசி பலன் பார்க்கும் பொழுது பொதுவான பலன் தாங்க இது. இந்த கார்டு வந்து என்ன ரெசனேட் ஆச்சோ அதுதான் வந்து உங்களுக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். பட் உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் டேரட் ரீடிங் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சனலாக நம்மளுடைய டேரட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.